இந்த மக்கள் கூட்டம் என்பது ஒரு சாதாரணமாக அல்லது அனைவரும் விஜயினுடைய ரசிகர் மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் அல்லது ரசிகர்கள் அல்லது இவர்கள் கூறுவது போன்று அவர்கள் எல்லோரும் தற்குறிகள் அல்லது அரசியல் தெரியாதவர்கள் என்கின்ற பொருள் இங்கு பிழையானது ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த தளத்திலே நீங்கள் சில வேளை பின்னூட்டங்களிலே உங்களுடைய ஆதங்கங்களை கொட்டி தீர்க்கிறீர்கள். இது இந்த தேர்தலில் யார் வெல்வார் யார் தோற்பார் என்பதனை கணிப்பு ரீதியாக கூறிக்கொள்ளக்கூடியதா ஒரு தளமாகத்தான் இது இருக்கிறதே ஒழிய எம்முடைய விருப்பு வெறுப்பு அல்லது இவருக்கு வாக்களியுங்கள் என்கின்ற வேலைகளை நாம் செய்ய முடியாது. ஈழத்தமிழர்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்னும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய தேர்தல். அங்கு என்ன இடம்பெறலாம், என்ன இடம்பெறப் போகிறது, என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் கூறக்கூடிய நிலையில் ஊடகங்கள் இருக்கிறதே ஒழிய ஊடகங்கள் ஒரு தங்களுடைய விருப்பு வெறுப்புகள் அல்லது தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இங்கு இல்லை. இப்போது பார்க்க போனால் எல்லோருடைய நிலைப்பாட்டிலும் அல்லது எல்லா கட்சி தலைவர்கள் அல்லது கூட்டணி கட்சி தலைவர்கள், திமுக கூட்டணி கட்சியாக இருக்கலாம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருக்கலாம், யாரிடமும் மன உறுதி என்பது முழுமையாக இல்லாமல் இருக்கிறது. இந்த இடத்தில் விஜய் அவர்களிடமும் ஒரு சஞ்சலம் இருப்பதனை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஓரிரு தினங்களுக்கு முன்னர் பனையூரிலே தன்னுடைய 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களை சந்தித்த விஜய் அவர்கள் கூறுகின்றார், வெற்றி பெற்றவுடன் அனைவரும் உடனடியாகவே பனையூர் அலுவலகத்துக்கு வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்றாற்போல் அதனை கூறிக்கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் கட்சி தாவல்கள் இடம்பெறலாம், ஒருவேளை தொங்கு சட்டசபை உருவாகலாம் என்கின்ற ஐதீகம் விஜயிடம் இருக்கிறதா என்கின்ற சந்தேகமும் இங்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி ஒரு தொங்கு சட்டசபை வருமாக இருந்தால் என்டிஏ கூட்டணியும் அல்லது திமுக கூட்டணியும் சரிக்கு சமனாக பேரம் பேசல்களையும் ஆட்களை வாங்குகின்ற வேலைகளிலும் ஈடுபடலாம். ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிலைமை உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆம் ஆத்மி கட்சி என்பது அந்த புதிதான வரவாக உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபி தன் பக்கம் இழுத்திருக்கிறது. ஆனால் கட்சித்தாவல் சட்டத்தின் கீழ் அவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கு கூட முடியாமல் இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட வீதத்துக்கு மேல் அதிகளவானவர்கள் கட்சி தாவுகின்ற போது அவர்களுக்கு எதிராக கட்சித்தாவல் சட்டத்தை கூட இந்தியாவில் பயன்படுத்த முடியாத அடுத்த சட்ட ஏற்பாடும் இந்தியாவிலே இருக்கின்றது. எனவே இப்படி ஒரு நெருக்கடியை விஜய் ஊகித்துக் கொண்டாரா அல்லது தன்னுடைய தொண்டர்கள் அல்லது தன்னுடைய கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அவர் அழைத்ததனுடைய நோக்கம் என்னவென்கின்ற தேடல்களும் பலரிடம் இருக்குது.